பள்ளிக்கூடங்கள் இருக்கும் பொழுது சிறு வயதிலேயே அவங்களுடைய அறிவியல் மனப்பான்மையும் ஒரு இன்ஜினியரிங் வரக்கான அந்த மனப்பான்மையும் வளர்த்தக்கூடிய இந்த மாதிரியான போட்டிகள் அதிகமாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. இதை மாணவர்களும் பெற்றோர்களும் சரியாக உபயோகப்படுத்திட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த பள்ளி வளாகங்களிலிருந்து இன்றைக்கி அடுத்த கட்டம் நோக்கி போவதற்கான வாய்ப்புகளை இந்த குழந்தைகள் உணர்ந்து பெற்றோர்கள் உணர்ந்து அவங்கள மாணவர்களை வழிப்படுத்த முடியும். ஏன்னா உயர்கல்வியில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. அந்த உயர்கல்விக்கு போகக்கூடிய மாணவர்கள் பள்ளிக்கூடத்திலேருந்தே சரியாக வந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக போக முடியும். அந்த முயற்சிகளை இது மாதிரியான நிகழ்ச்சிகள் இப்போ தமிழகம் முழுவதும் அதிகமாக நடைபெற்று வருது. அதை நம்ம அரசும் ஊக்குவிக்கிறோம். அதே மாதிரி பள்ளி நிர்வாகங்களும் அதை எடுத்து சிறப்பாக செய்கிறாங்க. இல்லைங்க, என்னை பொறுத்தளவுக்கு விக்ரம் லேண்டர் இனிமேல் தொடர்படுறது முடியாத காரியம். அடுத்ததை பற்றி தான் பேசியிருப்போம். சந்திரயான் 3க்கான எதனா ப்ராஜெக்ட் இல்லைங்க, இப்போ சந்திரயான் 2 ஒன்று முடிச்சு பெறாதனால சந்திரயான் 3ங்கிறது சந்திரயான் அதாவது மெதுவாக இறங்குறது தான் சந்திரயான் 2. அதனுடைய ரிப்பீட் மாதிரி பண்ண வேண்டியிருக்கலாம். அதுக்கு பிறகு சந்திரயான் 3ங்கிறது மெதுவாக திரும்பி வர்றது, அடுத்த கட்டம் தான் அப்படி வரணும். சந்திரயான் 2 முழுசாக பெறணும். சீன அதிபர் 2 நாள் சுற்றுலா தமிழகம் வந்திருக்காங்க. இதை நீங்கள் இல்லை, 2 நாடுகளும் இப்போ இருக்கிற வகையில் அறிவியல் தொழில்நுட்பத்தில் சிறப்பாக போகக்கூடிய நாடுகள். அந்த வகையில் தான் நான் சொல்ல முடியும். அதாவது அதை பற்றி அது அவங்க பெரியவங்க பேசுகிறது பற்றி நான் பேசலாம்.